ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர் ஜானர்லாம் நிறைய படம் வந்தாலும் ஒரு நல்ல ரொமான்ஸ் மூவி பார்க்கறது ஒரு தனி ஃபீலிங். இப்படி ஒரு பீரியாடிக் ரொமான்ஸ் ட்ராமா மூவியா வந்து எனக்கு ஒரு ட்ராமாவை கொடுத்த படம் தான் மே வாபஸ் ஆவுங்கா. இந்த படத்தோட கோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 74 இயர்ஸா ஒரு லவ் பண்ண பொண்ணுக்காக அவரு இப்போ வரைக்கும் காத்துட்டு இருப்பாரு. பார்ட்டிஷன் நடந்த டைம்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுனால சர்குதான்ற ஊர்ல இருந்த 2 லவ்வர்ஸும் பிரிஞ்சிருவாங்க. ஒருத்தங்க சீக் அண்டு ஒருத்தங்க முஸ்லீம். இந்த படம் லவ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு பேசின ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா போருன்ற ஒரு விஷயம் பிரிவினை, வலி, வேதனை, இழப்பதான் தரும். கண்டிப்பா சொல்றேன், கடைசி 30 நிமிஷம் பார்க்கும்போது நிறைய பேர் அழுதுருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் நஸ்ருதீன் ஷா ஒரு 94 இயர்ஸ் ஓல்டு கேரக்டர்ல செம்மையா நடிச்சிருந்தாரு. பிளாஷ்பேக்ல காமிக்கிற கீனு ஜியாவோட லவ் ஸ்டோரி அவ்வளோ பயங்கரமா இருக்கும். லிட்ரலி அவங்க சேருவாங்களா இல்லையான்னு ஒரு ஏக்கத்தை தரும். அண்ட் ஜியாவா நடிச்ச ஷர்வாரியை பார்க்கும்போது நீங்களே லவ் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒருத்தங்களை பத்தி பேசணும். இம்தியாஸ் அலி அண்ட் ஏஆர் ரஹ்மானோட காம்போ மேட் இன் ஹெவன் தான் சொல்லணும். லிட்ரலி அவங்க காம்போல வந்த பாட்டு எல்லாமே ஒவ்வொரு ஜெம் தான். ராக் ஸ்டார்ல வந்த குன்ஃபயா குன், அகர் தும் சாத் ஹோ அண்ட் அமர் சிங் சம்கீலால மேனு விதா கரு, இதெல்லாம் வெறும் பாட்டு மட்டும் கிடையாது. புரோக்கன் பர்சன்ஸோட ஃபீலிங்ஸை லிரிக்ஸா அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய நல்ல பாட்டு இருந்தாலும் 2 பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேரே பாசுமே அண்டு மஸ்காரா, இந்த 2 பாட்டையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல படத்தை பார்க்கணும்னா டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு அடுத்த ஷோ எப்போ இருக்கோ அப்போ போய் கண்டிப்பா பாருங்க. படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.